ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வதக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு 10 வெந்தயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இதை மட்டும் தான் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். உப்பு போட்டு வதக்கிக்கணும். ஓகேவா? 2 தக்காளி 3 தக்காளி வந்து மிக்சிஜாரில் அரைச்சிக்கோங்க அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி. புளி வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ். இந்த சைஸ் சாப்பாடாவது. மீன், கவலை மீன் கழுவணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டே போட மாட்டேன். மசாலாலாம் ஆட் பண்ணுறாங்க, நம்ம பார்ப்போம். மீன் பாருங்கள், அழகாக வாஷ் பண்ணியாச்சு. அந்த வாசல்ல முன்ன என்ட்ரோல்லேருந்து உள்ள மாடி ஏறுற வரைக்கும் ஏறி இங்கே உள்ளது காட்டிட்டு லாஸ்ட் மட்டும் வாசல்ல மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புளி தண்ணிலாம் போட்டு அடுத்து வந்து மீன் போட்டுருவாங்க. ஓகேவா? வறுக்க போகிறாங்க. இதுதான் மீன் வறுக்கிறதுக்கு. பாதி மீன் எடுத்து வச்சாச்சு. இது குழம்புக்கு போடுறவங்க மீனை எடுத்து நல்லா கொதிக்குது காய்ஸ். லைட்டாக மட்டும் தரேன். மசாலா அதிகமாகிடுச்சு, மீன் கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே, நம்ம குழம்பு மீன் வந்து போட்டுடலாம். குழம்புல மீன் போட்டாச்சு. வந்து வறுக்கிறது. மீன் வறுவல், மீன் குழம்பு, சாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? நாங்கள் சாப்பிட்டும் முடிச்சாச்சு. ஸோ வந்து ரிவ்யூ கொடுக்க மறந்துட்டோம், சாரி. ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிடணும். டாடா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.